நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தேவரீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே நித்திரையை விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு. அந்த காலத்தை அறிந்து அந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் நடக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போதும் கூட மனிதனுக்கு ஓய்வு அவசியம் என்று எண்ணி அவனுக்கு ஓய்வு கொடுக்கும்படியாக இரவு வேளையை உருவாக்கினார். பகல் வேளையிலே மனிதன் பிரயாசப்படுகிறான், வேலைக்கு செல்கிறான், உழைக்கிறான். ஆனால் இரவு வேளையிலே அவன் நித்திரை செய்கிறான். பகல் வேளை வரும்போதோ அவன் இரவு வேளை கடந்து சென்று விட்டது என்பதை அறிந்து கொண்டு அவன் தன்னுடைய உறக்கத்திலிருந்து விழித்து எழும்பி தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்படியாக பொறுப்புணர்வோடு பகல் வேளையிலே என்ன செய்கிறான் என்றால், இது பகல் வேளையாயிற்றே, நான் உறங்கக்கூடாது, நித்திரையாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால், இது நான் கிரியை செய்ய வேண்டிய வேளை என்று அறிந்து என்ன செய்கிறான் என்றால், பகல் வேளையிலே நித்திரை செய்யாமல் வேலை செய்கிறவனாக காணப்படுகிறான். இப்படியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வேளைகளையும் சமயத்தையும் தேவன் நியமித்து கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சரீர வாழ்க்கையிலே ஒரு மனிதன் காலத்தை அறிந்து கொண்டு இரவு வேளையிலே ஓய்வெடுக்க வேண்டிய வேளையிலே ஓய்வெடுக்க வேண்டியவனாகவும் பகல் வேளையிலே தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டியவனாகவும் எப்படி காணப்படுகிறானோ அதை போல ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். காலத்தை அறிந்து கொண்டு அந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் அவன் நடக்க வேண்டும் என்று இந்த வேத வாக்கியம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் இரவு உண்டு. ஆகவே அந்த இரவு வேளையை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொண்டு அந்த இரவு வேளையிலே அவன் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை வேத புஸ்தகத்தின் வெளிச்சத்திலே அவன் அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்திலே இது பகல் வேளையாயிருக்கிறது. ராக்காலத்திலே நான் எப்படி காணப்பட்டேனோ அப்படி அல்ல, இந்த ஆவிக்குரிய பகல் வேளையிலே தேவன் எனக்கு எப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறாரோ அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வதுதான் அது தேவனுக்கு சித்தமாய் இருக்கும் என்று ஒவ்வொரு மனிதனும் அறிந்து செயல்படுவானே ஆனால் நிச்சயமாகவே அவன் காலத்தை ஆவிக்குரிய பிரகாரமாகவும்
அறிந்து கொள்ளக்கூடியவனாக காணப்படுவான். ஆகவேதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்று என்று அறிந்து கொண்டு என்று நாம் இந்த இடத்திலே படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளை, ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டுமாம், இது நித்திரை செய்யக்கூடிய வேளை அல்ல, இது எழுந்திருக்கத்தக்க வேளை, இது தேவனுக்காக செயல்படக்கூடிய பகல் காலமாய் இருக்கிறது என்பதை மனிதன் என்ன செய்ய வேண்டுமாம், அறிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமாம், அதற்கேற்ற விதத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தை தியானித்து பார்க்கும்போது இரவு என்று நாம் படிக்கிற இடங்களிலெல்லாம் எப்படிப்பட்ட நிலவரங்களாக வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் தியானிக்கும் போது, ஒரு மனிதன் பாவத்திலும் சாபத்திலும் இருப்பானே ஆனால் அவன் ஆவிக்குரிய இருளிலே காணப்படுகிறான். ஆகவே அவன் என்ன செய்ய வேண்டும், அந்த பாவ சாபங்களை விட்டு ஆவிக்குரிய இருளை விட்டு அவன் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியான, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு, இது நான் பாவ இருளிலே ஜீவிக்க வேண்டிய நாளல்ல, அப்படி ஆவிக்குரிய நித்திரையிலே காணப்பட வேண்டிய வேளை அல்ல என்பதை அறிந்து கொண்டு, எனக்கு ரட்சிப்புக்கேற்ற பகல் சமீபமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்தும மீட்பை, ஆத்தும ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியவனாக காணப்படுகிறான். அப்படி அவன் பாவ இருளிலிருந்து விடுதலையாக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும் போது அவனும் கூட ஒரு நல்ல அறிக்கை செய்ய முடியும். அந்த அறிக்கை என்னவென்றால், இரவு சென்று போயிற்று, பகல் எனக்கு சமீபமாயிற்று என்று சொல்லி தனக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனிலே அவன் களிகூர்ந்து மகிழக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆம் தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனும் இது நித்திரை செய்ய வேண்டிய வேலை அல்ல, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலை என்பதை அறிந்து கொண்டு, இது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பகல் வேளையாயிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவன் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கக்கூடிய பாக்கியசாலியாக மாற வேண்டும். தெய்வ பிள்ளையே, இது முதல் அனுபவமாக காணப்படுகிறது, பாவ இருள் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளை, ஆகவேதான் பக்தனும் கூட பாடுகிறான், பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார் என்று பக்தன் பாடுகிறான். ஆகவே நான் ஆனந்தம் கொள்ளுவேன், ஆகவே நான் அகமகிழ்ந்து பாடுவேன் என்று பக்தன் பாடுகிறான். ஆகவே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையின் நாட்களாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இருள் என்று நாம் வேதத்திலே எப்படிப்பட்ட அனுபவத்தை அறிந்து கொள்கிறோம் என்றால், 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, சகோதரர்களை பகைக்கிறவர்கள் தெய்வீக வெளிச்சத்தில் அல்ல, அவர்கள் இருளிலே தான் காணப்படுகிறார்கள். யார் சகோதரர்கள் என்று வேதத்தை தியானித்து பார்க்கும்போது, யார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே சகோதரர்களாக காணப்படுகிறார்கள். யார் சகோதரர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதத்தை தியானித்து பார்க்கும்போது, பரம அழைப்பை பெற்றுக்கொண்ட பரிசுத்த சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் பரிசுத்த ஜீவியம் செய்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பார்வையிலே சகோதரர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே,
யார் தேவனுடைய பார்வையிலே சகோதரர்களாக காணப்படுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே யார் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் குடும்பமாக ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே சகோதரர்களாக காணப்படுகிறார்கள். ஆம், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே காணப்படுகிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரராக காணப்படுகிறார். நாம் எல்லாரும் அவருக்கு இளைய சகோதரர்களாக தேவனுடைய குடும்பத்திலே சகோதரத்துவ ஐக்கியத்திலே காணப்படுகிறோம். ஆம், அப்படிப்பட்ட சகோதரர்களை யார் பகைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஐக்கியத்தில் அல்ல, அவர்கள் தெய்வீக வெளிச்சத்தில் அல்ல, அவர்கள் இருளிலே காணப்படுகிறார்கள் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே காணப்படுகிற எந்த ஒரு சகோதரனும் மற்ற சகோதரனை பகைக்க கூடாது, அவனுடைய இருதயத்திலே கசப்புணர்வு இருக்கக்கூடாது, அவனுடைய இருதயத்திலே கோபங்கள் இருக்கக்கூடாது, அவனுடைய இருதயத்திலே பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையே, சகோதரத்துவ ஐக்கியமாகிய கிறிஸ்துவின் குடும்பத்திலே காணப்படுகிற ஒவ்வொருவரும் தெய்வ சிநேகத்தை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே இருக்கிறோம், நாம் எல்லாரும் மூத்த சகோதரனாகிய கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரர்களாய் இருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு நாம் வெவ்வேறு குடும்பத்தில் பிறந்தவர்களாய் இருந்தாலும் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு ஒரே கிறிஸ்துவின் சரீரத்துக்கு பங்குள்ளவர்களாகி இருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு சகோதரத்துவ சிநேகத்தோடு ஜீவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது நீங்கள் தெய்வீக வெளிச்சத்திலே உள்ளவர்களாக காணப்படுவீர்கள். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சுதந்தரிக்க போகிற தேசம் இருள் இல்லாத ஒரு தேசம், நாம் சுதந்தரிக்க போகிற தேசம் வெளிச்சம் உள்ள தேசமாயிருக்கிறபடியால் அதன் வாசல்கள் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் எப்பொழுதும் சகோதரத்துவ ஐக்கியத்திலே கசப்புணர்வு உள்ளவர்களாக அல்ல, தெய்வ சிநேகத்தால் நிரம்பினவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஒளியிலே நடக்கிறவர்களாக இந்த பூலோக வாழ்க்கையிலேயும் காணப்படுவார்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் போதும் அவர்கள் புதிய எருசலேமாகிய சியோனாகிய வெளிச்சமுள்ள மகிமையுள்ள தேசத்தை சுதந்தரிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். மூன்றாவதாக, வேதத்தின் அடிப்படையிலே இருள் என்று தியானிக்கும் போது தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்திலே வரக்கூடிய சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகளெல்லாம் இருளாக தான் காணப்படுகிறது. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கையிலே குறிக்கப்பட்டதாம். என்ன குறிக்கப்பட்டது? ராக்காலம் குறிக்கப்பட்டதாய் இருந்தது என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த ராக்காலத்தை அவனுடைய ஜீவியத்திலே அனுமதித்தது யார் என்று தியானிக்கும் போது தேவன் தாமே யோபனுடைய ஜீவியத்திலே அப்படிப்பட்ட ராக்காலத்தை அனுமதித்தார். அதை யோபுவால் மாற்ற முடியவில்லை. காரணம்,
தேவன் குறித்த ராக்காலத்தை ஒரு மனிதனும் மாற்ற இயலாது. ஆகவே யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் குறித்திருந்த ராக்காலத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளும் சோதனைகளும் உபத்திரவும் ஆகிய ராக்காலத்தினூடே சென்று தன்னுடைய ஜீவியத்தை ரூபகாரப்படுத்தி அந்த ராக்காலத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நீதியிலே நான் இயேசுவை தரிசிப்பேன் என்கிற அறிக்கையோடு அவன் வாழ்ந்து அவன் தன்னுடைய ஜீவியத்திலே அந்த ராக்காலத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கை செய்தான் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபு சொல்லுகிறான், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, யோபுவை போல சோதனைகளும் உபத்திரவங்களும் பாடுகளும் நிறைந்த ராக்காலத்திற்குள்ளாக நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறாயா? யோபு சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறான். நீயும் கூட உன்னுடைய சோதனையாகி இருளின் நாட்களிலே நீ நடத்தப்படும் போது இது தேவன் எனக்கு குறித்த ராக்காலம் என்பதை அறிந்து கொண்டு அந்த ராக்காலத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி நீ தேவனுக்கு முன்பாக உன் வாழ்க்கையை ரூபகாரப்படுத்திக் கொள்வாயானால் நீயும் கூட ஒரு நாள் வரும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்வாய், கர்த்தாவே, நான் என் ஜீவியத்தை என்னுடைய ராக்காலத்திலே ரூபகாரப்படுத்தி கொண்டேன், இப்பொழுது எனக்கு பகல் காலமாய் இருக்கிறது, நான் இந்த பகல் காலத்திலே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி நீயும் கூட யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை எப்படி ஆசீர்வாதமாக காணப்பட்டதோ அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தோடு வாழ தேவன் உனக்கு கிருபை செய்வார். நான்காவதாக, இருள் என்று நாம் வேதத்திலே எப்படிப்பட்ட அனுபவத்தை அறிந்து கொள்கிறோம் என்றால், தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கென்று ஊழியம் செய்யும் போது ஊழியத்திலே என்ன வருகிறது என்றால் இதோ இருள் உண்டாகிறது. ஊழிய பாதையிலே ஊழியக்காரர்களுக்கு என்ன உண்டாகிறது என்றால் இருள் உண்டாகிறது என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட இருளின் வேளையிலே ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அங்கே பவுலும் சீலாவும் தங்களுடைய ஊழிய பாதையிலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டார்கள், சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்படிப்பட்ட ரா வேளையிலே பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட நடுராத்திரியிலேயும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், தேவன் என்றைக்கும் மாறாதவர், அவர் என்றைக்கும் எங்களை விட்டு விலகாதவர், அவர் எங்களை கைவிடாதவர் என்கிற எண்ணத்தோடு நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்தார்களாம்? தேவனை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணினார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். நடு ராத்திரி என்று சொல்வது அது எதை காட்டுகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, உபத்திரவத்தின் உச்சகட்டம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த உபத்திரவத்தின் உச்சகட்டத்திலேயும் கூட அடிக்கப்பட்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக இருந்த வேளையிலே அவர்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு கர்த்தர் எங்களை கைவிடவில்லை என்கிற சிந்தையோடு, கர்த்தர் எங்களை விட்டு விலகவில்லை என்கிற எண்ணத்தோடு அவர்கள் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது, தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார், அவர்கள் தேவனை தொடர்ந்து மகிமைப்படுத்தினார்கள். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட நடு ராத்திரி உன் ஊழிய பாதையிலே காணப்படுகிறதா? ஒன்றை மறந்து விடாதே,
இப்படிப்பட்ட ராத்திரி வேளையிலே தேவன் உன்னை சந்திக்க கூடியவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட ராத்திரி வேளையிலே உன் இருதயத்தை தேவன் பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து தெய்வ பிள்ளை உன்னை புடமிட்டு தெய்வ பிள்ளையே உன் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளும்படியாக செய்து தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்த செய்து தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை விளங்கச் செய்யக்கூடியவராயிருக்கிறார். இப்படியாக வேதத்தை நாம் தியானித்து பார்க்கும்போது இருளுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தெய்வ பிள்ளையே நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தெய்வ பிள்ளையை நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஒருவேளை நீ பாவத்திலே சாபம் என்கிற இருளிலே காணப்படலாம். தேவன் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட இரவு சென்று போயிற்று, உனக்கு பகல் சமீபமாயிற்று என்று சொல்லி தெய்வ பிள்ளைய ஊழிய பாதையிலே உனக்கு நடு ராத்திரி என்கிற உபத்திரவத்தின் உச்சகட்டத்திலே நீ காணப்படலாம். ஆனால் பவுலும் சீலாவும் தேவன் எப்படி தான் அவர்களோடு உண்டு என்பதை இதோ விளங்கச் செய்தாரோ அப்படியே அந்த நடு ராத்திரி வேளையிலே ஊழியம் செய்கிற சகோதரனே சகோதரியே உனக்கும் தேவன் விளங்கச் செய்கிறார். இருள் சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை தேவன் நம்பிக்கையாக கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே யோபுவை போல நீ ஒருவேளை சோதனை பாடுகள் உபத்திரவங்கள் என்கிற இருளின் பாதையினூடே சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் உனக்கு சொல்கிறார், இருள் உன் வாழ்க்கையிலே சென்று போயிற்று, பகல் உனக்கு சமீபமாயிற்று. யோபுவை போல நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வேளை உனக்கு சமீபமாயிருக்கிறது என்கிற நம்பிக்கையை தேவன் உனக்கு கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே ஒருவேளை நீ உன்னுடைய சுபாவங்களிலே உன் சகோதரனை பகைக்கக்கூடிய கசப்பு உணர்வோடு நீ காணப்பட்டிருக்கலாம். அது உன் ஆத்துமாவிலும் ஆவியிலேயும் உன் ஜீவியத்திலேயும் சுபாவங்களிலே இருளாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு ஒரு நம்பிக்கையின் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அது என்னவென்றால் உன் சுபாவத்தில் உள்ள பகை என்கிற சகோதரனை பகைக்கக்கூடிய பகை என்கிற இருளை தேவன் இந்த நாளிலே மாற்றி உன்னை தெய்வீக வெளிச்சமாகிய கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்குள்ளே சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து மகிழச் செய்யக்கூடியவராயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே இப்படியாக இந்த வசனத்தை நாம் விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் நம் ஜீவியத்தில் உள்ள இருளெல்லாம் கடந்து போகிறது, பகல் சமீபமாய் இருக்கிறது என்கிற கோணத்திலே தியானிக்க நமக்கு தேவன் கிருபை செய்கிறார். ஆனால் இதிலே இன்னொரு சத்தியத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். அதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அது என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டானோ, அவன் ஆத்ம மீட்பை பெற்றுக்கொண்டான். அப்படி ஆத்ம மீட்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இனி வெளிப்பட போகிற சரீர மீட்பிற்காக அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் பெற்றுக்கொண்ட ஆத்ம ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்போது கடைசி காலத்து ரட்சிப்பாகிய சரீர மீட்பிற்குரிய கிருபையை எனக்கு கொடுக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே சரீரம் மீட்கப்படும்படியாக ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்று நாம் கடந்த வாரத்திலே இதே வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது என்று நாம் அங்கே படித்தோம். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததாம்.
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசிகளாக மாறின போது நமக்கு ஆத்ம மீட்பின் இரட்சிப்பு சமீபமாயிருந்தது என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு உறுதிப்படுத்திவிட்டு சொல்கிறார். அந்த ஆத்ம மீட்பின் இரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே, அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எது என்று நாம் தியானிக்கும் போதுதான் பரிசுத்த பேதுரு எழுதும் போது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்கிறார், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்படியானால் இந்த கடைசி காலத்திலே தேவன் சரீர மீட்பாகிய ரட்சிப்பை வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறாராம். ஆகவே இந்நாட்களிலே நீங்கள் ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் பலத்தாலே காக்கப்பட்டு வருகிறீர்கள் என்றால் அது எதற்காக என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளாகிய பகல் வேளையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஆண்டவரே சீக்கிரம் வாரும், இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தை இந்த இடத்திலே தேவன் நமக்கு விளங்க செய்கிறார். அதை குறித்துதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆவியின் முதற் பலன்களை பெற்றவர்களாகிய நாம் அந்த தேவ பலத்தாலே நாம் எல்லா சத்துருடைய வல்லமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது எதற்காக? இயேசுவே சீக்கிரம் வாரும், நம்முடைய சரீர மீட்பை எனக்கு தாரும், என்னை மறுரூபமாக்கும் என்று சொல்லி அவராலே சேர்க்கப்படும்படியாக நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதற்காகவே அந்த நம்பிக்கையினாலேயே தான், அந்த இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளுக்குரிய நம்பிக்கையினாலேயே தான் நாம் ஆத்ம மீட்பாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துடைய வருகை நம்பிக்கையினாலே தான் நாம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கிருபையையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தேவன் இந்த இடத்திலே விளங்கச் செய்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? அந்த பகல் வேளை சமீபமாயிருக்கிறது. இனி உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ நித்திரை செய்து கொண்டிருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. நீ எழுந்திருக்கத்தக்க வேளை வந்துவிட்டது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சரீர மீட்பாகிய ரட்சிப்பு வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே சீக்கிரம் வாரும், என் சரீரத்தை மறுரூபமாக்கும் என்று சொல்லி நீ ஆயத்தமாயிருக்கிறாயா என்கிற ஒரு கேள்வி இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளை, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தெய்வ பிள்ளையே, இவைகள் என்று சொல்லும் போது அதை தியானிக்க வேண்டுமானால் நமக்கு நேரம் போதாது. தெய்வ பிள்ளையே, சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த உலகத்திலே நடைபெற்று வரக்கூடிய அநேக சம்பவங்களை நாம் தியானித்து பார்க்கும் போது தெய்வ பிள்ளையே, ஏன் இப்படி உலகத்தில் சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது, வேத புஸ்தகத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. உங்கள் சரீர மீட்பு சமீபமாயிருக்கிறது. ஆகவே
1ஆம் நூற்றாண்டிலே எப்படி இயேசு கிறிஸ்து தங்களுடைய காலகட்டத்திலேயே வந்து விடுவார் என்கிற சிந்தையோடு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்து வந்து விடுவாரோ என்று சொல்லி வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்களோ, அதே போல நமக்கு காலம் சமீபமாயிருக்கிறது. நிமிர்ந்து பார்க்கும்படியான நாட்கள் சமீபமாயிருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறது. ஒரு இப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் நீங்கள் காணும் போது வேத புஸ்தகத்தின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய சரீர மீட்பு சமீபமாயிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை அறிந்து கொண்டு இனி நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, 1ஆம் நூற்றாண்டில் ஜனங்கள் தெய்வ பிள்ளையை ராத்திரி வேளையிலேயும் வெளியே வந்து நின்று பார்த்து ஆகாயத்தை நோக்கி இயேசு வந்து விடுவார் என்கிற விசுவாசத்தோடு அவர்கள் இயேசு மேலிருந்து கீழே வருவார் என்கிற விசுவாசத்தோடு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய காலகட்டத்திலே நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்நாட்களிலே நிறைவேறி வருகிறது. ஆகவே இந்நாட்களிலே தேவாவியானவர் நம்மோடு இடைபடக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நாம் நிமிர்ந்து பார்த்து நாம் தலைகளை உயர்த்த வேண்டிய நாட்களாயிருக்கிறது. நமக்காக வெளிப்பட போகிற சரீர மீட்பு மிகவும் சமீபமாயிருக்கிறது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படியாக நாம் நிமிர்ந்து பார்த்து நம் தலைகளை உயர்த்த வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டியாம் சபையை, தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக இந்த பூலோகத்திலே வரும்போது எப்படி அவர் வருவார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை குறித்து தான் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாம் இந்த வேத பகுதியின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக வரக்கூடிய வருகையின் நாளை குறித்து வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு இந்த உலகத்தில் தானே ஆண்டவராகிய இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும், நாங்கள் உமக்காக ஆயத்தமாகி காத்திருக்கிறோம் என்று சொல்லி தெய்வ பிள்ளையே சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்காக காத்திருந்து தவித்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் தானே உண்டு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை, அப்படிப்பட்ட ஜெயம் பெற்ற ஆண் பிள்ளையை, அப்படிப்பட்ட உத்தமியை, அப்படிப்பட்ட புறாவை சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் எப்படி வருவார் என்பதை குறித்து தான் நாம் இந்த வேத வசனத்திலே படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக வரும்போது அந்த பரிசுத்தவான்களை குறித்து வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என் உத்தமியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என் புறாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் பெற்ற ஆண் பிள்ளையின் கூட்டம் ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புறாவை, உத்தமியை, ஆண் பிள்ளையை சேர்க்கும்படியாக தெய்வ பிள்ளையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரப்போகிறார். பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அது எப்படி காணப்படும் என்பதை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். அவருடைய வருகை நாளிலே 3 விதமான சத்தங்கள் உண்டாயிருக்கிறது.
முதலாவது சத்தம் ஆரவார சத்தம், இரண்டாவது சத்தம் பிரதான தூதனுடைய சத்தம், மூன்றாவது சத்தம் தேவனுடைய எக்கால சத்தம். இப்படிப்பட்ட 3 சத்தங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக வருகிறார் என்றால், அவர் வரும்போது எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆயத்தமாயிருக்கிறவர்கள், சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்காக காத்திருந்து தவிக்கிறவர்கள் இந்த சத்தத்தை கேட்டு மறுரூபமாக்கப்பட்டு மத்தியாகாயத்திலே இயேசுவை சந்திப்பார்கள். அப்படி பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளிலே 2 விதங்களிலே காணப்படுவார்கள். சிலர் சரீரத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருப்பார்கள், சிலரோ ஜீவித்தும் வருகிறவர்களாய் இருப்பார்கள், உயிரோடும் ஜீவித்து வருகிறவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளில் இப்படிப்பட்ட 3 சத்தங்களோடு அவர் வெளிப்படும் போது, முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அதாவது பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள், தெய்வ பிள்ளையே, அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக ஜீவித்து வருகிறவர்கள் சரீர மீட்பை பெற்றுக்கொண்டு மறுரூபமாக்கப்பட்டு மத்தியாகாயத்திலே இயேசுவை சந்திப்பார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இப்படிப்பட்ட 3 சத்தங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்திலே வெளிப்படும் போது, தெய்வ பிள்ளையே, எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்க முடியாது. தெய்வ பிள்ளையே, எதிர்பாராத வேளையிலே திருடன் எப்படி எதிர்பாராத வேளையிலே வருவானோ, அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, தெய்வ பிள்ளையை யார் காத்திருக்கிறார்களோ, யார் ஆயத்தமாகி பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக காணப்படுகிறார்களோ, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, வருஷங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அநேகர் காத்திருந்து தெய்வ பிள்ளையே, அவருடைய ஆவிக்குரிய அன்பும் ஐக்கியமும் குறைந்து போகும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பார்களோ என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். நாங்கள் காத்திருந்து இயேசுவின் வருகைக்காக காத்திருந்து அவர் வரவில்லையே என்று சொல்லி என்ன செய்து விடுவார்களாம் அநேகர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த நம்பிக்கையிலிருந்து அவர்கள் வழி விலகி போய் என்ன செய்து விடுவார்களாம், இனி இந்த உலக வாழ்க்கையே எங்களுக்கு மேலானது என்கிற எண்ணத்தோடு ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் நிறைவேற்றின ஆத்தும ரட்சிப்பையும் இழந்து போகக்கூடிய விதத்திலே அவர்கள் என்ன செய்வார்களாம், ஆவிக்குரிய அன்பையும் ஐக்கியத்தையும் விட்டு விலகி அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், பின்மாற்றத்திற்குள்ளாக போய் விடுவார்கள். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனோ ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுது வெளிப்பட்டாலும் அவர் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய நிலையிலே ஆயத்தமாயிருப்போம் என்று சொல்லி சரீர மீட்புக்காக காத்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அவர்களுடைய ஜீவியத்திலே இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு காரியங்களும் அவர்களுடைய ஆவிக்குரிய அன்பையோ ஐக்கியத்தையோ என்ன செய்து விட முடியாது என்றால் அவர்களுடைய ஜீவியத்திலிருந்து எடுத்து போட செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இந்த பூலோகத்திலே விலையில்லாத பொருட்களாயிருப்பவைகளை சேர்க்கும்படியாக வருவதில்லை, விலையேற பெற்ற பரிசுத்தவான்களாக ஆயத்தமாயிருக்கிறவர்களை தான் சேர்த்து கொள்ள வரப்போகிறார். நீங்கள் கேட்கலாம், இப்படிப்பட்ட விலையேற பெற்ற பரிசுத்தவான்களை எங்களுக்கு காட்டி கொடுக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். தெய்வ பிள்ளையே, அவர்கள் எல்லாரும் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தெய்வ பிள்ளையே தேவனுக்குள்ளாகவும்
பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாகவும் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே படிக்கிறோம், கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களிலும் மறைந்திருக்கும் என் புறாவே என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனிதனும் விலையில்லாதவனாக காணப்படுகிறான் கிறிஸ்துவின் பார்வையிலே. ஆனால் ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆவியின் முதற்பலனாகிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திலே வளர்ந்து சரீர மீட்புக்காக பகல் காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி, இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் கண்மலையின் மறைவிலே தங்கி இருக்கக்கூடிய புறாக்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே அவருடைய இந்த 3 சத்தங்களையும் கேட்டு கடைசி காலத்து கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக மறுரூபமாக்கப்பட்டு மத்தியாகாயத்திலே இயேசுவை சந்தித்து இயேசுவோடு காணப்படுவார்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வரப்போகிறார். முதலாவது அவருடைய வருகை நாளிலே கேட்க போகிற ஒரு சத்தம் என்னவென்றால், ஒரு ஆரவார சத்தம் கேட்கப்பட போகிறது. அதை குறித்து நாம் சிந்திக்கும் போது, தெய்வ பிள்ளை இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வெளிப்படும் போது ஒரு இராணுவ தலைவனிடத்திலிருந்து வருகிற உத்தரவு போல ஒரு பெரிய சத்தம் உண்டாகும். ஆங்கிலத்திலே ஷவுட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து ஆரவார சத்தம் புறப்பட்டு வரப்போகிறது. அதை குறித்து தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று படிக்கிறோம். இந்த வசனத்தை நம்மால் 2 விதமாக தியானிக்க முடியும். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே சம்பவிக்கக்கூடிய சத்தியமாக இதை தியானிக்கலாம். இன்னொரு விதத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து போயிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். அதற்காக தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சத்தியத்தை தியானிக்கவும் நம்மால் இயலும். தெய்வ பிள்ளையே, அந்த வசனத்தை நன்றாக பாருங்கள். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படியானால் மரித்தோர் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் எப்படி தியானிக்கலாம் என்றால், பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் மரித்து இன்னும் நரக பாதையிலே பாதாளத்தின் வல்லமைக்குள்ளாக சிக்கொண்டு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்துதான் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த வேத வாக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, இன்னும் பாவ அக்கிரம மரண அனுபவத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவ சாப அக்கிரம மரணத்தின் அனுபவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகவே தேவகுமாரனுடைய சத்தம் இந்நாட்களிலே தொனித்து கொண்டிருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதற்காக செவிகளை சாய்க்கிறவர்கள் உத்தமர்களாக மாறுவார்கள். அந்த நாள் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த சுவிசேஷ சத்தியத்தை கேட்கிறவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்படுகிறார்கள். ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். பிழைக்கிறார்கள். எதிலே பிழைக்கிறார்கள்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிழைக்கிறார்கள். எப்படி பிழைக்கிறார்கள்? நித்திய ஜீவனை சுதந்தரிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக மாறுகிறார்கள்.
தெய்வ பிள்ளையே, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அந்த சுவிசேஷ சத்தியம் இப்பொழுதே தொனித்து கொண்டிருக்கிறது. மனிதனே, இன்னும் நீ பாவத்திலே அக்கிரமத்திலே இன்னும் நீ மாண்டு அழிந்து போன வேதனைக்குள்ளாக மரணத்தின் தருவாயிலே, ஆவிக்குரிய மரணத்தின் தருவாயிலே காணப்படுகிறாயா? நரக வாசலில் இருந்து, சாத்தானுடைய புட்டியிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக தான் உனக்காக இன்றைக்கு தேவகுமாரனுடைய சத்தத்தை தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உனக்கு தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அதை நீ கேட்பாயானால், அதை நீ கை கொள்வாயானால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பிழைப்பாய். ஒரு தலபல வரதவது டபக்கல வரதவது இல வரதவ, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு கோணத்திலே நாம் இந்த சத்திய வசனத்தை தியானிக்க முடியும். ஆனால் இன்னொரு கோணம் ஒன்று உண்டு. அந்த கோணம் என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாள் சமீபமாயிருக்கிறது. பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக மரித்தவர்கள் உயிர்த்தெழக்கூடிய நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களும் உயிரோடு இருக்கக்கூடிய பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். எப்படி பிழைக்கிறார்கள்? ஆயத்தமாயிருக்கிறவர்கள் இந்த ஆரவார சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்திலே சந்திக்கிறார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரமாகிய சீயோனையும் புதிய எருசலேமையும் அடைகிறார்கள், பிழைக்கிறார்கள். இனி அவர்களுடைய வாழ்க்கையிலே இருள் இல்லை. இனி அவர்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக வெளிச்சம்தான். பரலோக ராஜ்யத்திலே இருள் இல்லை, சாபம் இல்லை, பாவம் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். இயேசுவோடு இருந்து ஆளுகை செய்வார்கள். ஒரு தலபலவரதபதுலவே சந்தலபலவரதபதுலவே. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரவார சத்தத்தின் வல்லமை மூடி இருக்கக்கூடிய கல்லறை குழிகளை உடைக்கக்கூடிய சம்மட்டியாக காணப்பட போகிறது. மரித்து போன பரிசுத்தவான்கள் ஜீவன் பெற்று கல்லறைக்குள் இருந்து வெளிவரப் போகிறார்கள். அதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்று அங்கே சங்கீதக்காரன் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவன் சொல்லுகிறான், நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் என்று சொல்லுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? மனுஷன் எதிலிருந்து உருவாக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். அவன் மீண்டுமாக மண்ணுக்கே திரும்ப போகிறான். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய சரீர வாழ்க்கையாயிருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் மூலமாக தேவாவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் தாமதப்படும் பட்சத்தில் நீ ஒருவேளை இந்த பூலோக வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து சரீரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவானாக மரிக்கிற உனக்கு தேவன் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன? ஒரு ஆரவார சத்தம் தொனிக்க போகிறது. மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிற ஒரு ஆரவார சத்தம் தொனிக்க போகிறது. அந்த சத்தத்தை கேட்கும் போது தெய்வ பிள்ளையே, எப்படிப்பட்ட தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பூர்ணத்தின் அனுபவத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தார்களோ அவர்கள் தெய்வ பிள்ளையே அந்த சத்தத்தை தங்களுடைய இருதயத்திலே கேட்டு உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவே மனுபுத்திரரே திரும்பி வாருங்கள் என்கிற சத்தத்தை கேட்கக்கூடிய அனுபவத்தோடு நாம் இந்த பூலோக வாழ்க்கையிலேயும் காணப்பட வேண்டும். இந்நாட்களிலே தேவன் தம்முடைய சத்தத்தை வேத வசனத்தின் மூலமாக, சுவிசேஷம் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக, மகிமையின் சுவிசேஷமாக, ரட்சிப்பின் சுவிசேஷமாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
வெளிப்படுத்தி வருகிறார். அந்த சத்தத்தை இப்பொழுதே ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டும். இப்பொழுதே ஒவ்வொரு மனிதனும் அந்த சத்தத்தின் மூலமாக ஆயத்தமாகி, இது தேவனுடைய சத்தமாயிருக்கிறது, இனி வெளிப்பட போகிற ஆரவார சத்தத்தையும் கேட்கும்படியாக தான் எனக்கு இந்த பூலோக வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவ சத்தத்தை கேட்க தேவன் எனக்கு அனுகிரகம் செய்கிறார் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஜீவியம் செய்கிறவர்களாக ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆம், 2000 வருடங்களுக்கு முன்பாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும், ஒருவேளை பரிசுத்தவான்களாக இரத்த சாட்சிகளாக மரித்திருந்தாலும், சுட்டெரிக்கப்பட்டிருந்தாலும், மிருகங்களாலே பீறப்பட்டு மரணத்தை சந்தித்திருந்தாலும், தெய்வ பிள்ளையே, அவர்களை எல்லாம் நீங்கள் தேடி பார்த்தால் அவர்களுடைய உறுப்புகளிலே ஏதாகிலும் உங்களால் காண இயலுமா என்று நீங்கள் தேடி பார்த்தால் ஒன்றையும் நீங்கள் காண இயலாது. அந்த உறுப்புகளிலே ஒன்றையும் நீங்கள் காண இயலாது. அவர்கள் எல்லாரும் மண்ணோடு மண்ணாக சேர்ந்து விட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். தெய்வ பிள்ளையா, அப்படி என்றால் அவர்கள் எப்படி உயிர் தெழுவார்கள் என்று ஒரு கேள்வி எழும்பும் போதுதான் அவர்கள் எல்லாரும் காணாமல் போய்விடவில்லை. அவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலே தான் காணப்படுகிறார்கள். விஞ்ஞானம் தானே அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. சரீரத்தில் உண்டாயிருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஒருபோதும் கேடு உண்டாவதில்லை. லட்சக்கணக்கான நுண் அணுக்கள் சேர்ந்துதான் அணுவாக, எலமெண்டாக உருவாகிறது. அப்படிப்பட்ட அணுக்கள் சேர்ந்து ஒரு அழகான உருவம் உண்டாகிறது. ஆகவே ஒரு வஸ்துவினுடைய பரம அணு ஒருபோதும் அழிந்து போவதில்லை. தெய்வ பிள்ளை, ஒரு மரத்தை நீங்கள் வெட்டி அதை தீ வைத்து எரித்தீர்களானால் அதிலிருந்து உண்டாகக்கூடிய சாம்பல் கிடைக்கும். அந்த சாம்பல் பூமியிலே தான் காணப்படுகிறது. மீண்டுமாக விருட்சங்கள் அதை உபயோகிக்கிறது. மறுபடியுமாக அது மரமாக மாறும். இந்த பரம அணுக்களுக்கு ஒருபோதும் அழிவு உண்டாவதில்லை. தெய்வ பிள்ளை, அப்படியே பல பரிசுத்தவான்கள் 1ஆம் நூற்றாண்டில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். சுட்டெரிக்கப்பட்டவர்களும் உண்டு, தீக்கிரையானவர்கள் உண்டு, மிருகங்களால் பீறப்பட்டு மரித்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய பரம அணுக்கள் எல்லாம் அழியாமல் இந்த பூமியிலே தானே காணப்படுகிறது. கடலிலே மரித்தவர்கள் உண்டு. கடல் தான் உள்வாங்கினதை எடுத்து கொடுக்கும் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளிலே உண்டாகக்கூடிய ஆரவார சத்தம் ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய, சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையாக காணப்படுகிறது. அந்த ஆரவார சத்தத்தின் விசேஷம் தான் தெய்வ பிள்ளையை ஒன்றும் இல்லாமையிலிருந்து சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை கொண்ட தேவ சத்தமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆரவார சத்தத்தின் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் சிருஷ்டிக்கப்படுவார்கள். அவர்கள் மறுபடியுமாக புதுப்பிக்கப்படுவார்கள். புதுப்பிக்கப்பட்ட சரீரத்தோடு தான் அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு மத்தியாகாயத்திலே இயேசுவை சந்திப்பார்கள். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய சத்தம் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளது என்பதை 3 பகுதிகளாக நம்மால் தியானிக்க முடியும். முதலாவது, நம்மை எப்படி தேவன் சிருஷ்டித்தார், காண்கிற விருட்சங்களை எல்லாம் தேவன் எப்படி சிருஷ்டித்தார், பூமியை எப்படி சிருஷ்டித்தார், வானத்தை எப்படி சிருஷ்டித்தார், வெளிச்சத்தை எப்படி சிருஷ்டித்தார். இதையெல்லாம் நாம் தியானிக்கும் போது அவருடைய வார்த்தை இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது. அவருடைய வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தையாய் இருந்தது. அவருடைய வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தையாய் இருந்தது. அதை குறித்து தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படியானால் பிதாவாகிய தேவனோடு ஆதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக
அந்த வல்லமையுள்ள வார்த்தை மூலமாக நாம் காண்கிற அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டது. காண்கிற அனைத்தும் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. சூரியன் உண்டாக கடவது என்று சொன்னார், சூரியன் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. தெய்வ பிள்ளையே, இப்படியாக ஒவ்வொன்றும் அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. இது ஆதியிலே நிகழ்ந்த ஒரு சம்பவமாய் இருக்கிறது, சிருஷ்டிப்பின் சம்பவமாய் இருக்கிறது. அது தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலேயே நிறைவேறினதாய் இருக்கிறது. அடுத்ததாக, இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித உருவில் இந்த பூலோகத்திலே வந்த நாட்களிலே அவருடைய வார்த்தை எப்படி சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாய் இருந்தது, அவருடைய வார்த்தை எப்படி உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளதாய் இருந்தது என்பதையும் வேதத்திலிருந்து நம்மால் அவர் செய்த அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு முறை அவர் ஊழியம் செய்து வந்த நாட்களிலே ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்து அவருக்கு முன்பாக கொண்டு வந்து இறக்கினார்கள். இயேசு சொன்னார், மகனே, உன்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறேன் என்று சொன்னார். கூடியிருந்த பரிசேயர்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள். பாவத்தை மன்னிக்கும்படி இவனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அடுத்ததாக சொன்னார், அவனுக்கு கட்டளையிட்டார், மகனே, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தம் திமிர் வாதக்காரனை எழும்பி நடக்க செய்தது. அவனுடைய நரம்புகள் அனைத்தும் பலவீனமாய் இருந்தும் கூட இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நரம்புகள் அனைத்தையும் பலப்படுத்தக்கூடியதாக, புதுப்பிக்கக்கூடியதாக காணப்பட்டது. இன்றைக்கு மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நரம்புகளை புதுப்பிக்க செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. அதுதான் அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய வல்லமையாய் இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து அனுப்பி கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அநேகருடைய ஜீவியத்தை, பலவீனப்பட்டு போன சரீரத்தை புதுப்பிக்க கூடியவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த இன்னொரு அற்புதத்தை நம்மால் வேதத்திலே படிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்களிலே பெத்தானியா என்கிற ஊரிலே காணப்பட்ட லாசரு என்கிற ஒரு சகோதரனுடைய வீட்டிற்கு கடந்து செல்லக்கூடியவராய் இருந்தார். அவர் அங்கே தங்கக்கூடியவராகவும் அங்கே அவருக்காக விருந்துகள் ஆயத்தப்படுத்தப்படக்கூடியதாய் இருந்த ஒரு வீடாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டாரை அதிகமாக நேசித்தார். அந்த வீட்டிலே லாசரு என்கிற சகோதரனும் மார்த்தாள் மரியாள் என்கிற 2 சகோதரிகளும் காணப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த குடும்பத்தார் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்காக செல்கிற வேளையிலே அவருக்காக புசிக்க ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய குடும்பமாக காணப்பட்டார்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் மூலமாக அந்த குடும்பத்தார் பலனடைந்திருந்தார்கள். பிசாசுகள் பிடிக்கப்பட்டவளாக மரியாள் காணப்பட்டாள். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவளுடைய ஜீவியத்தில் இருந்த பிசாசுகளை எல்லாம் அப்புறப்படுத்தினது. அவள் விடுதலை ஆக்கப்பட்டாள். அந்நாள் முதற்கொண்டு அவருடைய ஊழியம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. அந்த குடும்பத்தார் இயேசுவை நேசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்து நிமித்தமாக வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியதாய் இருந்த வேளையிலே லாசரு வியாதிப்பட்டான், லாசரு பலவீனப்பட்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். பலவீனப்பட்ட வேளையிலே, வியாதிப்பட்ட வேளையிலே என்ன நிகழ்ந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சொல்லி செய்தி அனுப்பினார்கள் என்றால், நீர் சிநேகித்த உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு அவன் மரண தருவாயில் இருக்கிறான், பலவீனப்பட்டிருக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி செய்தி அனுப்பினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ உடனடியாக
அவர் திரும்பி வர முடியாதபடி அவர் வேறு ஊழியங்களிலே வெவ்வேறு இடங்களிலே காணப்பட்டார். வியாதி முற்றிக்கொண்டே போகிறது. லாசரு தன்னுடைய சகோதரிகளிடத்தில் கேட்கிறான், இயேசு வந்து விட்டாரா? இயேசுவுக்கு செய்தி சொல்லி அனுப்பிவிட்டீர்களா என்று. சகோதரிகள் சொல்லி இருப்பார்கள், லாசருனிடத்தில் சொல்லி இருப்பார்கள், ஆம் இயேசுவுக்கு செய்தி சொல்லி அனுப்பிவிட்டோம், அவர் வந்து விடுவார் என்று சொல்லி லாசருவை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு வரவில்லை. அவருடைய வருகை தாமதமாகி கொண்டே போகிறது. ஆனால் லாசருவுக்குள்ளே இருந்த எண்ணமெல்லாம் இயேசு வந்து கொண்டிருக்கிறார், இயேசு வந்து கொண்டிருக்கிறார், இயேசு வருகிறார், அவர் லாசருவே என்று அழைப்பார். என்னுடைய மரண படுக்கையில் இருந்து நான் எழும்புவேன், என்னுடைய படுக்கையை அவர் மாற்றி விடுவார், என்னை எழுப்புவார் என்கிற நம்பிக்கையோடு லாசரு இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வந்து கொண்டே இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு காணப்படுகிறான். இயேசு வரவில்லை, இயேசு தாமதப்படுத்துகிறார். லாசரு மரித்தும் போகிறான். லாசரு மரித்து போனதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். இப்பொழுது அந்த வீட்டில் கண்ணீர், கவலை உண்டாயிருக்கிறது. தன்னுடைய சகோதரனை இழந்து 2 சகோதரிகளும் மார்த்தாளும் மரியாளும் கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். இயேசு வருகிறார். லாசருவோ அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாகிவிட்டது. இயேசு வந்தபோது சகோதரிகள் சொல்லுகிறார்கள், நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவர்களுடைய விசுவாசத்தையும் அவர்களுடைய நம்பிக்கையையும் இயேசு கிறிஸ்து வியாதிப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனிதனை ஆனாலும் புதுப்பித்து உயிர்ப்பிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தை இயேசுவினிடத்தில் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்கள் அவனை எங்கே அடக்கம் பண்ணினீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் கல்லறையிலே கொண்டு போய் அவன் அடக்கம் பண்ணியிருந்த இடத்தை காட்டினார்கள். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கல்லறையை மூடி இருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். மார்த்தாள் அவிசுவாசத்தோடு சொல்லுகிறாள், அவனை அடக்கம் பண்ணி 4 நாளாயிற்றே, நாருமே என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று அந்த இடத்திலே தான் அதிசயத்தையும் அற்புதத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையும் உடைய தேவன் என்பதை அந்த இடத்திலே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேனே ஆனால் எப்பொழுதும் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தம்மை விசுவாசிக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே அற்புதத்தை செய்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளை, அதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு எப்பொழுதும் ஐக்கியப்பட்டிருந்தார். எப்பொழுதும் அந்த நல் உறவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவேதான் அந்த கல்லறை அண்டையிலே வந்து நின்றபோது அவர் சொல்லுகிறார், நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் எனக்கு உடனடியாக என்ன செய்வார்? செவி கொடுப்பார். அந்த விசுவாசம் இந்த கல்லறை அண்டையிலே உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அற்புதத்தை செய்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்நாட்களிலே அநேகர் தங்களுடைய ஜீவியத்திலே தேவன் அற்புதத்தை செய்யக்கூடாதபடி அவர்கள் தானே தங்களுடைய ஜீவியத்திலே அவிசுவாசமாகிய கல்லை மூடி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேவன் உன்னோடு இடைபடுகிறார். நீ அவிசுவாசமாகிய கல்லை உன் ஜீவியத்திலே மூடி வைத்திருக்கிறாயா? தேவன் உன் வாழ்க்கையிலே அதிசயம் செய்யக்கூடாதபடி, தேவன் உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யக்கூடாதபடி நீ அவிசுவாசமாகிய கல்லை எடுத்து வைத்து அவிசுவாசத்தோடு காணப்படுகிறாயா? தேவன் சொல்லுகிறார், நீ அவிசுவாசத்தோடு மூடி வைத்த கல்லை நீதான் புரட்ட வேண்டும். நீ அவிசுவாசத்தோடு மூடி வைத்திருக்கிற கல்லை நீதான்
தேவன் என் வாழ்க்கையிலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய முடியும் என்கிற விசுவாசத்தோடு அந்த கல்லை நீ புரட்ட வேண்டும். நீ அப்படியே அவிசுவாசத்தின் கல்லை உன் ஜீவியத்திலிருந்து புரட்டி போடும்போது தேவனுடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கும். தேவனுடைய வார்த்தை உன்னை மறுரூபப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். தேவனுடைய வார்த்தை அதிசயங்களை செய்யக்கூடியதாய் இருக்கும். தேவனுடைய வார்த்தை உன்னை புதுப்பிக்க கூடியதாய் இருக்கும். தெய்வ பிள்ளையே, இந்நாளிலே உன் ஜீவியத்திலே தேவன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன்னை புதுப்பிக்க கூடாதபடிக்கு உன் ஜீவியத்திலே அவிசுவாசத்தோடு உன் இருதயம் கடினப்பட்டு காணப்படுகிறதா? உன் இருதயம் கடினமான பாறையை போல காணப்படுகிறதா? உன் ஜீவியத்திலே தேவன் அற்புதத்தை செய்யக்கூடாதபடிக்கு உன் ஜீவியத்திலே அவிசுவாசமாகிய கல் காணப்படுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கல்லை புரட்டி போடு என்று சொல்லுகிறார். நீ விசுவாசத்தோடு தேவ மகிமையை காணும்படியாக உன் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவிசுவாசமாகிய கல்லையும் புரட்டி போடுவாயானால் தேவனுடைய வார்த்தை வரும்போது உன் ஜீவியம் புதுமையாக்கப்படும். தேவனுடைய வார்த்தை வரும்போது உன் ஜீவியம் மறுரூபமாக்கப்படும். உன் ஜீவியமானது உயிர்ப்பிக்கப்படும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்களிலே அவருடைய வார்த்தை ஆரவார சத்தத்தை போல, லாசருவே வெளியே வா என்கிற ஆரவார சத்தம் இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வேளையிலே அது மிகுந்த வல்லமையுள்ள வார்த்தையாக லாசருவை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தது. தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்களிலே அவருடைய வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய, அற்புதம் செய்யக்கூடிய வார்த்தையாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, ஆதியிலே அவருடைய வார்த்தை உருவாக்கக்கூடியதாய் இருந்தது. ஊழிய பாதையிலே அவருடைய வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய, புதுமையாக்கக்கூடிய வார்த்தையாய் இருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புதுமையாக்கக்கூடிய வார்த்தையாய் இருந்தது. இனி வரப்போகிற ஒரு நாள் உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலேயும் அவருடைய ஆரவார சத்தம் கல்லறையை மூடி இருக்க கல்லை புரட்டி தள்ள போகிறது. பிரேத குழியில் இருக்கக்கூடிய மரித்து போன சரீரங்கள் எல்லாம் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு எழும்ப போகிறது, மறுரூபமாக போகிறது, உருவாக்கப்பட போகிறது, புதுமையாக்கப்பட போகிறது. பூர்ணமாக்கப்பட்டவர்கள், தேவ பலத்தாலே தங்கள் ஜீவியத்தை காத்து கொண்டவர்கள் ஒரு அந்த ஆரவார சத்தத்தை கேட்டு உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மத்தியாகாயத்திலே இயேசு கிறிஸ்துவை சந்திப்பார்கள். தெய்வ பிள்ளையே, அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய ஆரவார சத்தம் தொனிக்கும் போது உன்னுடைய ஜீவியம் மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால், உன்னுடைய ஜீவியம் தெய்வ பிள்ளையே புதுமையாக்கப்பட வேண்டுமானால் இந்நாட்களிலே நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த கடைசி காலத்து ரட்சிப்பாகிய சரீர மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ பலத்தாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பலத்தாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவ பலமாகிய பரிசுத்தாவின் வல்லமை எந்த ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதோ அவர்கள்தான், அவர்களுடைய இருதயத்திலே தான் தேவனுடைய ஆரவார சத்தம் கேட்கக்கூடியதாய் இருக்கும். ஆகவே இந்நாட்களிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் பழக வேண்டும். தேவனுடைய சத்தத்தை பல விதங்களில் நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய இந்நாட்களிலே கேட்டு பழகலாம். ஒன்று, தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எக்கால சத்தத்தை போன்ற தேவனுடைய வார்த்தையை கேட்டு இது எனக்காகவே பேசப்படுகிறது என்று தேவன் உங்களை உணர்த்தக்கூடியவராய் இருப்பார். அப்படி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு பழகி கொள்ள வேண்டும். இரண்டாவது, நேரடியாகவே மோசேயோடு பேசின தேவன், நேரடியாகவே அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து பவுலோடு இடைப்பட்டு கொண்டிருந்த தேவன், அப்படியே இந்நாட்களிலேயும் தேவன் தம்முடைய ஜனங்களோடு
தனிப்பட்ட விதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தையும் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் கேட்டு பழகி கொள்ள வேண்டும். அப்படி இந்நாட்களிலே தேவ சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஆரவார சத்தத்தையும் தங்கள் இருதயத்திலே கேட்பார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஆரவார சத்தத்தை கேட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துனுடைய ஆரவார சத்தம் உண்டாகும் போது பரிசுத்த ஆவி பெற்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் எப்படி ஒரு காந்தம் தனக்கு ஏதுவான பொருட்களை தன் பக்கமாக இழுக்குமோ, இரும்பு தாதுக்களை தன் பக்கம் இழுக்குமோ, அப்படியே தெய்வ பிள்ளையே ஒரு வல்லமையான ஒரு காந்தத்தை நீங்கள் பூமியின் மேல் பிடித்து பார்ப்பீர்களானால் பூமியில் இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தமான பொருட்கள் எப்படி அந்த காந்தத்தை குதித்து குதித்து பிடித்து பற்றி கொள்ளுமோ, அதை போல தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியமும் ஆரவார சத்தம் கேட்கும் போது தானாக அது உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆரவார சத்தத்தின் தன்மையோடு உள்ள பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கக்கூடிய சரீரமாய் இருந்தபடியினால் அந்த சரீரம் அந்த ஆரவார சத்தத்தை கேட்கும் போது உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவை பற்றி கொள்ளும். அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். ஆகவேதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். முதலாவது மனம் திரும்ப வேண்டும். பின்பு இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்து கொண்டு அவரை பின்பற்றும்படியாக ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு நீதியின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுக்கிற பரிசுத்தாவிக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அன்றைக்கு 120 பேர் மேல் வீட்டு அறையிலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது காத்திருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகுதான் அந்த அனுபவத்தோடு தான் ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆகவே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்போஸ்தலர்களுடைய கரத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலர்களுக்கு தான் தேவன் அப்படிப்பட்ட கட்டளையை கொடுத்தார். காத்திருங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆகவே தெய்வ பிள்ளையை ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலருடைய கரத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவருடைய கரத்திலே முழுக்க ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ம் 5ம் வசனங்களை வாசிக்கும் போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளை, ஒரு மனிதன் எப்படி சரீரத்திலே மரிக்கும் போது அடக்கம் பண்ணப்படுகிறானோ, எப்படி ஆரவார சத்தம் கேட்டு அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறானோ, அதை போல அதற்கு நிழலாக தான் தேவன் ஞான ஸ்நான சத்தியத்தை வைத்திருக்கிறார். கிறிஸ்து எப்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரோ, அவருடைய மரணத்திலே நமக்கு ஒரு பங்கை கொடுத்து அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம், தண்ணீருக்குள்ளாக மூழ்குகிறோம். பின்பு புது சிருஷ்டியாக புதிதும் ஜீவன் உள்ளவர்களுமாக நடந்து கொள்ளும்படியாக அந்த தண்ணீரிலிருந்து நாம் வெளியே வருகிறோம். தெய்வ பிள்ளையே, அது சரீரத்திலே நாம் அடக்கம் பண்ணுவதற்கு நிழலாக தேவன் நாம் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே
உயிர்ப்பிக்கப்பட போகிறோம் என்பதற்கு நிழலாக கொடுத்த ஒரு சத்தியமாய் இருக்கிறது. ஆகவே அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட போதுதான் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். வானத்திலிருந்து பரிசுத்த ஆவி புறாவை போல் அவர் மீது வந்தது. ஒரு சத்தம் கேட்டது, இவர் என் நேச குமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன் என்று. அவர் அந்த தண்ணீரிலிருந்து கரையேறுகிற வேளையிலே அந்த சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. இப்படிப்பட்ட ஒரு ஆரவார சத்தம் வருகை நாளிலே கேட்டு நீ மரித்தோரிலிருந்து எழும்பி கிறிஸ்துவுக்குள்ளே நீ மரித்தவன், நீ பரிபூர்ண பரிசுத்தவான் என்பதை உன் ஜீவியத்திலே விளங்கச் செய்ய தேவன் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக நீ ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வருகை நாளுக்கு நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஞான ஸ்நான அனுபவத்தை நீ ஜீவிக்கிற நாளிலேயே பெற்றுக்கொண்டு புதிதும் ஜீவன் உள்ள அனுபவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தீத்து எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆகவே உங்களுடைய நீதியின்படி அல்ல தேவன் உங்களை ரட்சித்தது. தேவன் அவருடைய இரக்கத்தின்படி இப்படிப்பட்ட சத்திய வசனத்தின் மூலமாக உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், உங்களை மீட்கிறவராய் இருக்கிறார், உங்களை மறுரூபப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே இந்த சத்திய வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களாக. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோமே. கல்லறைகளில் அநேகர் இருந்தாலும் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்களின் மத்தியில் குறிப்பிட்ட சிலர் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவுடைய ஆரவார சத்தத்தை கேட்டு கல்லறைகளில் இருந்து எழும்பி வருவார்கள். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களுடைய அனுபவத்தை பற்றி தான் பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று கூறுகிறார். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட கொள்கையின்படி ஒரு பூர்ண பரிசுத்த ஜீவியம் செய்தவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்பட தகுதியுள்ளவர்களாக காணப்படுவார்கள். உயிரோடு எழும்பும் பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே அவர்கள் காணப்படுவார்கள். இந்த உயிர்த்தெழுதலுக்கு பெயர்தான் மகிமையான உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலுக்கு பெயர்தான் மரித்தோரின் மத்தியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே, இந்த மகிமையின் நாளிலே நீ காணப்படுவாயா? தேவன் இன்றைக்கு உனக்குள்ளாக ஒரு தெய்வீக வாஞ்சையை கொடுக்கும்படியாக உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்நாட்களிலே கர்த்தருடைய சத்தம் உன்னை கண்டிக்கும்படியாகவோ உணர்த்தக்கூடியதாகவோ உன்னை திருத்தக்கூடியதாகவோ விசுவாசத்தின் தொனியாக அது காணப்படலாம், அல்லது சந்தோஷத்தின் கம்பீர சத்தமாக இருக்கலாம், அல்லது அது தேவனுடைய வசனத்தின் மூலமாக உனக்கு வரக்கூடிய எச்சரிப்பின் சத்தமாய் இருக்கலாம். நீ அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகள், பாடுகள், இவைகளெல்லாம் உன்னை அச்சுறுத்தக்கூடியதாக, உன்னை அதைரியப்படுத்தக்கூடியதாக காணப்படலாம். ஆனால் நீ ஆவியிலே தோய்ந்து போய் ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்த அனுபவத்தோடு நீ உன்னை உணரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்றென்று காலத்தை அறிந்து கொண்டவர்களாக விசுவாசிகளான போது ரட்சிப்பு எப்படி சமீபமாயிருந்ததோ அதை பார்க்கிறோம். சரீரம் மீட்பாக
ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, நீ ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்து போயிருக்கக்கூடிய நிலவரம் உன்னில் உண்டாயிருக்கிறது என்று நீ உணர்ந்து கொள்வாயானால் ஒன்று செய், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கலாத்தியர் 2:20 பவுல் சொன்னது போல நீயும் சொல்லுவாயாக, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல். தைரியமாக சொல். தேவன் உன்னை உயிர்ப்பிக்க கூடியவராயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய விலையேற பெற்ற வார்த்தையை கொடுத்து கொண்டிருப்பதற்கு காரணம், இதோ நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறாய். தெய்வ பிள்ளையே, நீ தேவனால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக காணப்படுகிறாய். தெய்வ பிள்ளையே, 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே மற்றொரு கடைசி உயிர்த்தெழுதல் உண்டு. அதை குறித்து யோவானின் புஸ்தகம் 5:28 நாம் வாசிக்கிறோம். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு தங்கள் கல்லறைகளிலிருந்து கடைசி நியாய தீர்ப்புக்காக எழுந்து புறப்படுவார்கள் என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்த எல்லாருமே உயிர் தள்ளக்கூடிய ஒரு நாள் ஒன்று உண்டு. ஆனால் அவர்கள் உயிர் தழுவது நியாயம் தீர்க்கப்படும்படியாக. அந்த கூட்டத்திலே நீ காணப்படக்கூடாது. நீ உயிர்ப்பிக்கப்படும் போது 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு அல்ல, 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு தேவனால் நீ மீட்கப்படுவாய், தேவனோடு ஆளுகை செய்வாய். நீ மீட்கப்படும் போது, நீ தேவனால் உயிர்ப்பிக்கப்படும் போது, நீ தேவனால் புதுமையாக்கப்படும் போது, நீ தேவனுடைய ஆரவார சத்தத்தை கேட்டு மத்தியாகாயத்திலே தேவனை சந்திப்பது நியாயம் தீர்க்கப்படும்படியாக அல்ல, தேவனோடு இருந்து ஆளுகை செய்யும்படியாக. ஆனால் நீ பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே நீ காணப்படாமல் போவாயானால், கண்மலையின் மறைவிலே தங்கி இருக்கக்கூடிய புறாவாக, உத்தமியாக, ஜெயம் பெற்ற ஆண் பிள்ளையாக காணப்படாது போவாயானால், உனக்கும் ஒரு உயிர்த்தெழுதலின் நாள் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலின் நாள் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய உயிர்த்தெழுதலின் நாள். அந்த நாளிலே பாவிகளும் துன்மார்க்கரும் அக்கிரமக்காரரும் எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள். ஆனால் அவர்கள் தேவனோடு இருந்து ஆளுகை செய்யும்படியாக அல்ல, தேவனால் நியாயம் தீர்க்கப்படும்படியாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் நாளுக்கு முன்பாக கொண்டு வரப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, நீ மணவாட்டியாம் சபையிலே ஜெயம் பெற்ற ஆண் பிள்ளையாக, கற்புள்ள கன்னிகையாக, புறாவாக, உத்தமியாக காணப்படுவாயாக. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அவருடைய ஆரவார சத்தம் உன்னை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கும். நம்முடைய கண்களை மூடுவோம். நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி முழங்காற்படியிட்டு ஒரு தலபலவர உங்களுடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தரிடத்தில் இந்த வேளையிலே அறிக்கை செய்யுங்கள். ஒரு தலபலவரதவதிலவே உங்களுடைய உள்ளான மனுஷனில் ஒரு வெற்றி முழக்கம் உண்டாயிருக்கும். ஒரு தலபலவரதவதிலவே பிசாசு வெட்கப்பட்டு போவான். ஒரு தலபலவரதவதிலவே உலகம், பிசாசு, மாம்சம் இவை உங்களை ஆட்கொள்ளும்படியாக அவர்களுக்கு இடம் கொடாதிருப்பீர்களாக. ஒரு தலபலவரதவதிலவே அப்படி என்றால் கிறிஸ்து தம்முடைய மணவாட்டியை சேர்த்து கொள்ளும்படியாக ஜெயத்தின் ஆர்ப்பரிப்புடன் வரும்போது ஒரு தலபலவரதவதிலவே உங்களுக்குள்ளாக ஜெய கம்பீரம் முழங்கும். ஒரு தலபலவரதவதிலவே எல்லாரும் எழும்பி நிற்போம். அப்படியே தேவ சமூகத்திலே சமர்ப்பிப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வல்லமையை கொடுத்து தேவ பலத்தினாலே உங்களை காக்கும்படியாக எல்லா அந்நிய வல்லமைகளிலிருந்தும், எல்லா சத்துருடைய வல்லமைகளிலிருந்தும், எல்லா பில்லிசூனிய வல்லமைகளிலிருந்தும், எல்லா அந்நிய மாந்திரிக வல்லமைகளிலிருந்தும் உங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக, தேவ வல்லமையினாலே உங்களை பாதுகாக்கும்படியாக ஒரு தலபலவரதவதிலவே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு இடம் கொடுப்பீர்களாக. இந்த வேளையிலே காத்திருப்பீர்களாக. ஒரு தலபலவரதவதிலவே அவருடைய சரீரம் மீட்பாகிய கடைசி காலத்து ரட்சிப்பு கிருபை வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறது. ஒரு தலபலவரதவதிலவே எல்லாரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே கைவிடாதபடி
கர்த்தாவே உம்முடைய ஆரவார சத்தம் கேட்கும்படியாக இந்நாட்களிலே உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணும், கேட்க பழக்குவியும் ஒரு தலபலவர் என்று சொல்லி உங்களை முழுமையாக கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பியுங்கள். ஒரு தலபலவரத பதிலு ரபக்கலவரத பதிலவரத பதிலு ரபக்கலவரத பதிலவரத பதிலு ரபக்கலவரத பதிலவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எக்கால துனியோடே மானிடரே வாரி, எக்காலம் இயேசுவையே அறிவிக்கவே வாரி. எக்கால துனியோடே மானிடரே வாரி, எக்காலும் இயேசுவையே அறிவிக்கவே வாரி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னேசு பொன்னேசு என்னை மாற்றியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தியவரும் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் என ஆவியிலே நிறைந்தே, சங்கீதம் பாடிடுவேன் நான் சபையிலே சேர்ந்திடுவேன். சந்தோஷம் சந்தோஷம் என ஆவியிலே நிறைந்தே, சங்கீதம் பாடிடுவேன் நான் சபையிலே சேர்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கல்வாரி நாயகனா இயேசு மீண்டும் வந்திடுவார், கைதட்டி பாடிடுவேன் நான் அவருடன் சேர்ந்திடுவேன். கல்வாரி நாயகனா இயேசு மீண்டும் வந்திடுவார், கைதட்டி பாடிடுவேன் நான் சபையில் சேர்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகராம் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகராம் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகராம் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எக்கால துனியோடே மானிடரே வாரே, எக்காலும் இயேசுவையே அறிவிக்கவே வாரே. எக்கால துனியோடே மானிடரே வாரே, எக்காலும் இயேசுவையே அறிவிக்கவே வாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்காக தவிக்கிறவர்களாக அவருடைய ஆரவார சத்தத்தை கேட்டு மறுரூபமாகி புதுப்பிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு மத்தியாகாயத்திலே சந்திக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் காண செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே அதற்கேற்ற தகுதியுடையவர்களாக இந்த பூலோக வாழ்க்கையிலே தேவன் நம்மை வாழ செய்யும்படியாக வழி நடத்தும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்றைக்கு லாசரு இயேசு வருவார் வருவார், இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்கிற சிந்தையோடு அவன் மரித்தான். அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. இயேசு வந்தார், அவனை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அதே போல நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் இயேசு வருவார், இயேசு வருவார், இயேசு வந்து கொண்டே இருக்கிறார் என்கிற சிந்தையோடு வாழுவோம். பரிசுத்தவான்களாக இயேசு வர தாமதமானால் மரிப்போம். இயேசு வருவார் ஆனாலும் பரிசுத்தவான்களாக இயேசு வருவார் என்கிற நம்பிக்கையோடு காணப்படுவோம். அவருடைய ஆரவார சத்தத்தை கேட்போம், உயிர்ப்பிக்கப்படுவோம், புதுமையாக்கப்படுவோம். மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்தித்து விலையேற பெற்ற பொக்கிஷங்களாக அவராலே சேர்த்து கொள்ளப்பட்ட பாக்கியவான்களாக ஜீவிக்க சேர்த்து கொள்ளப்பட தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்றென்று அறிந்து கொண்டவர்களாக விசுவாசிகளான போது ரட்சிப்பு உங்களுக்கு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் சரீர மீட்புக்குரிய கடைசி காலத்து ரட்சிப்பு அதிக சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு காலத்தை அறிந்து கொண்டவர்களாக ஜீவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்து இரவு கடந்து போயிற்று. இயேசுவின் வருகையின் நாளாகிய பகல் எனக்கு சமீபமாய் இருக்கிறது, நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறேன், தவித்து கொண்டிருக்கிறேன் என்கிற அனுபவத்தோடு பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக வாழ தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.